கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இன்று அநேகருடைய வாழ்க்கையில எது இல்லைன்னா பொறுமை இல்லை. எடுத்த உடனே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், வேதாகமத்தை வாசித்த உடனே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், சபைக்கு வந்த உடனே எனக்கு ஆசீர்வாதம் வேணும், முழங்கால் போட்டு ஜெபிச்ச உடனே எனக்கு ஆசீர்வாதம் வேணும் என்று அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்து பின்னாக கடந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வரப்படும் பொழுது கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தார். தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் செலுத்தி விட்டு பொறுமையோடு காத்திருந்தபடினால வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் என்னிடமாய் சாய்ந்து, தாவீது ராஜாவினுடைய பக்கமாய் தேவன் சாய்ந்து எல்லா கூப்பிடுதலை கேட்டு பதிலளிக்கிறவராய் இருந்தார். நான் இன்று நிச்சயம் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்கப்படும் பொழுது ஒருவேளை பொறுமை ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா தேவனுடைய சமூகத்துல கேளுங்க, அந்த பொறுமை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு கேட்டு பாருங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி நீங்கள் நினைப்பதற்கும் மேலாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த தேவனுடைய கரம் போதுமானதா இருக்கிறது. நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். God bless you.